234 பேர் விண்ணப்பம் செஞ்சவன் 2340 பேரு. எனக்கு தெரியும் மிச்சாலு பூரா என்ன திட்டுவான், சபிப்பா, சாபம் விடுவான், மன்னவாரி தூற்றுவான். என்னையா இந்த ஆளு, என் மேல கோபிக்க முடியாதவனா கூட இருக்கிறவன சொல்லுவாங்க, இந்த ஆளால் தான் இந்த பிரச்சனை. இந்த பாவரசு இருக்கிற வரலும் இந்த கட்சி உருப்படாது, இந்த சேக்கு வரா இருக்கிற வரலும் உருப்படாது, அந்த வன்னி அரசு பண்ற வேலை தான், ரவிக்குமார் பண்ற வேலை தான், சிந்தனை செல்வன் பண்ற வேலை தான். சத்தியமா சொல்றேன், யாருமே எதுவுமே சொல்லல. இந்த ஆளுக்கு போடுங்க, அந்த ஆளுக்கு போடுங்க, அந்த ஆளுக்கு போடுங்க. சில பேர் கொடுத்திருப்பாங்க, நான் வாங்கி வாங்கி பைக்குள்ள வச்சிருப்பேன், 1-2 பேரு. அதை நான் பார்க்கவே கிடையாது. எல்லா விண்ணப்பத்தையும் ஒன்னொன்னா, ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 4 முறை, 4 முறைக்கு 8 முறை திரும்ப 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 அந்த முகத்தை பார்த்து மைண்டுக்குள்ள எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டேன். இப்ப எல்லா முகத்தையும் எனக்கு தெரியும். நான் ஏன்னா தானே இப்ப எனக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் என்ன அவசியம்? கட்டி அமுங்கனை கட்டி மறுபடியும் இப்ப பெருத்து போச்சு. எனக்கு 1 வருஷத்துக்குள்ள 6 முறை இந்த கண்ணு கட்டி வந்துருக்கு. ஆன்டிபயோட்டிக் 4 முறை எடுத்திருக்கிறேன். ஐ டிராப்ஸ் போட சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க. ஐ ஆயின்மெண்ட் போட சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அதை போடுறதுக்கு ஒரு தம்பி வருவாரு, அவரை விரட்டி விட்டுருவாங்க இங்க இருக்கிறவங்களாம். ஏன்னா புதுசா ஒருத்தன் உள்ள வரான், அவன் கூடவே ஒட்டிக்கிட்டான்னா அப்புறம் நாம கூட இருக்க முடியாது. இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நான் எதிர்கொள்ள வேண்டியது. அவன் அப்செட் ஆகி போயிடுவான்.